காரியத்தை நியாயம் தீர்க்க போறார். உங்களை பத்தி யாராவது ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வார்த்தையே உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன் ஈவன் இப்படியும் சொல்லலாம், உங்களை யாராவது ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கலாம். பட் நீங்க ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும், குற்றம் சாட்டுவதும் குறை சொல்வதும் ஒரு காலத்திற்கு அப்பால் அது கிரியை செய்யாது. ஈவன் எவ்வளவு நாள் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளவு நாள் உங்களை குற்றம் சுமத்திட்டே இருப்பாங்க, பட் டுடே இஸ் த டே. இது உங்களுடைய நாள். Oh yes. எல்லா குறை கூறுதலும், Yes. எல்லாம் புறம் கூறுதலும், Yes. குற்றம் சாட்டுதலும் Yes. இப்பொழுதே முடிவுக்கு வரட்டும். Oh yes. சொல்லுங்க, it is done. It is done. Bring it on. கவனிங்க, யாராவது ஒருத்தர் நம்மளை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீங்க அதை போய் மாத்தணும்னு நினைப்பீங்க. மீன்ஸ் நீங்க அதை போய் கொஞ்சம் எடிட் பண்ணணும்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க அதை மாத்தணும்னு நீங்க நினைச்சாலும் அது மாத்த முடியாது. பிகாஸ் பேசுறது நாம இல்ல, பேசுறது யாரு? அந்த மனிதன். ஓகே, நான் இன்னும் ஈஸியா சொல்றேன். ஒரு 2 பேர் இருக்காங்க. இந்த 2 நபர் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் நீங்க போகும்போது உங்க டாபிக்கை மாத்தி வேற டாபிக்கை பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க போகும்போது அவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, நான் உங்களை பத்தி பேசல. அப்ப நீங்க அதுலயே புரிஞ்சுக்கலாம், அப்ப யாரை பத்தி தான் பேசியிருக்காங்க? உங்களை பத்தி தான். ஆஹா. பட் ஆனா உங்ககிட்ட மற்றவங்களை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. நீங்களும் அதே இடத்துல நின்று அந்த காரியத்தை எல்லாத்துக்கும் ஊங்கொட்டுவீங்க. பட் நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது எல்லாமே இப்போ உங்க மைண்ட்ல அப்சர்வ் ஆயிருக்கு. இப்போ நீங்க வேற ஒரு இடத்துக்கு போகும்போது, அல்லது உங்க காரியமாகவே நீங்க போகும்போது, உங்க காரியத்துக்கு நீங்களே தடங்களா மாறுறீங்க. ஏன்னா யாரோ 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல நான் இன்வால்வ் ஆகிறப்போ, நான் அங்க போகும்போது டாபிக்கை மாத்திட்டான். என்னை பத்தி பேசியிருந்தவன் இப்ப யாரை பத்தி பேசுறா? வேற யாரோ ஒருத்தரை பத்தி. நான் அந்த காரியத்துக்கு போய் ஊங்கொட்டி, நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நானும் நீங்களும் பேசுறோம் யாரோ ஒருத்தரை பத்தி. நீங்களும் சொல்றீங்க, ஆமா ப்ரொஃபெட், உங்களுக்கு தெரியாதா இது? அவனை பத்தி தெரியாதா? ஐயா, என்ன நீங்க தெரியாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் காரியத்தெல்லாம் இப்ப நீங்க சொல்லுவீங்க. நானும் அப்படியா, ஓஹோ, இப்படிலாம் நடந்திருக்கா? இப்ப யாரு கூட யார் கூட்டாளியா மாறுறேன்? உங்க கூட நான் கூட்டாளியா? இப்ப உங்களுக்கு விளங்குச்சா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் என் ஆபீஸ்க்கு போறேன், அல்லது என் பிசினஸ்க்கு போறேன். அன்னைக்கு கான்ட்ராக்ட் வர வேண்டியது, அல்லது அன்னைக்கு டீல்ஸ் வர வேண்டியது, அன்னைக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் அந்த இடத்துக்கு போகும்போது இது எல்லாமே ஸ்டாப் ஆகும். ஏன் ஸ்டாப் ஆகுது? இப்ப நான் யாரை பத்தி பேசிட்டு வந்திருக்கேன்? யாரோ ஒரு முகம் தெரியாத நபர், அல்லது முகம் தெரிந்த நபரோ கூட இருக்கலாம். இவங்களை பத்தி நான் தவறா பேசிட்டு என் இடத்துல எப்படி என்னுடைய பிசினஸ் ரன் ஆகும், என் இடத்துல எப்படி என்னுடைய வேலை மூவ் ஆகும், என் குடும்பம் எப்படி முன்னேறும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் அனுதன் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே. இப்ப நீங்க கேட்கலாம், அவங்க என்னுடைய தோஸ்து தானே, என் ஃப்ரெண்டு தானே, என் மச்சான் தானே, மாமா தானே. எல்லாம் உங்க ஆளு தான். பேசுனது யாரை பத்தி? இப்ப நீங்க யாரை குறிச்சு தானே என்ன உங்க மைண்ட்ல இருக்கு? யாரை குறிச்சு தானே ஆலோசனை உங்க மைண்ட்ல இருக்கு? யாரை குறித்ததான வாழ்க்கை உங்க மைண்ட்ல இருக்கு? அவன் பிசினஸ் என்னாச்சு தெரியுமா? நேற்று சொன்னான், அவன் என்கிட்ட 1 வாரமா அவனுக்கு லாபமே வரலையா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் சிரிப்பாங்க. நாமளும் அவங்க கூட சேர்ந்து சிரிச்சாகணும். ஆமா, ரைட். போன மாசம் என்னாச்சான் தெரியுமா? அவன் 2 பேர்கிட்ட கடன் வாங்கினானா. நமக்கு ஒரு மன திருப்தி, அப்பாடா அவன் கடன்காரன் ஆயிட்டான்டா சாமி. ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சாமி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்? தெய்வம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க மற்றவங்களை குறித்து யோசிக்கிறீங்க, இன்னும் நீங்க உங்களை குறித்து என்ன செய்யல, யோசிக்க வரல. நீங்க என்னைக்கு உங்களை குறித்ததான யோசனையை உங்களுக்குள்ள கொண்டு வரீங்களோ, அப்பதான் தெய்வத்தினுடைய அனுக்கிரகமே உங்க மேல அபரிவிதமா வரும். சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுதிலிருந்து என் மைண்ட என் வாழ்க்கைக்கு நேரா திருப்புறேன். நீங்க இதை செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு 3 நாள் டைம் தரேன். 3 நாள் போதும். உங்க லைஃப் ஜஸ்ட் அந்த துளிர் விடுறதுக்கு ரொம்ப கால அவகாசம்லாம் தேவையில்லை. அவன் அப்படி ஆயிட்டா நான் பரவாயில்ல கிடையாது. அவன் அந்த நிலைமைக்கு வந்துட்டா நான் ஏதோ பரவாயில்லை கிடையாது. அப்ப நாம இன்னும் நம்ம எண்ணத்துக்குள்ள வரல. அப்ப நீங்க என்ன ஜெபம் பண்ணி என்ன கிடைக்க போகுது? என்ன வேண்டிக் கொண்டு இறைவன் எந்த காரியத்தை உங்களுக்கு செய்வான்? தினம் தினம் நாம நம்ம கிட்டயே தோத்துக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு கரெக்டா நீங்க பதில் சொல்லணும். என்னைக்காவது ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அமைதியா உட்காந்து. ஏன் யோசிக்கல? 5 நிமிஷம். பிள்ளைங்களை விட்டுருங்க, கணவனை விட்டுருங்க, எல்லாரையும் தூரம் வச்சிருங்க. உங்களுக்காக யோசனை வந்திருக்கா? ஏன் வரல?
யாரோ ஒருத்தர் உங்களுக்காக தவறா ஏதோ ஒரு இடத்துல பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்க ஜீசஸோடைய ப்ரேயரை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் இந்த இடத்துல வருவதாக. அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ புதுசா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஆமா, ரைட்? ஒரு சீஃப் மினிஸ்டர் கிடைச்சிருக்காரு. அவர் எங்க போனாலும் அந்த கவர்மெண்ட் அதிகாரிங்க, உயர் அதிகாரிங்க அந்த இடத்துல ரீப்ரசன்ட் ஆகணும். ஆமா தானே? அந்த டிபார்ட்மெண்ட்ல யார் ஹையர் ரேங்க்ல இருக்காங்களோ அத்தனை பேருமே அந்த இடத்துல பிரசன்ட் ஆகணும். ஆமா, ரைட்? இப்போ திடீர்னு சீஃப் மினிஸ்டர் இப்போ நம்ம இடத்துக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரோடு கிளீன் ஆயிடும். இது எல்லாமே போலீஸ் பாதுகாப்புக்குள்ள வரும். ஹையர் ரேங்க் ஹை அஃபீஷியல்ஸ் எல்லாருமே எங்க இருப்பாங்க? இங்க இருப்பாங்க. அவங்க எல்லாரும் இங்க இருப்பாங்க. நாமெல்லாம் வெளியே இருக்கணும். ப்ராஃபிட் மாத்திரம் தான் உள்ள இருக்க முடியும். ஏன்னா செக்யூர் பண்ணி நிப்பாட்டிடுவாங்க. சார் வேற யாரும் வேணாம் சார், மற்றவங்க எல்லாம் வெளியில் இருக்கட்டும். சிஎம் சார் போயிட்ட பிறகு மற்றவங்களாம் உள்ள வந்துட்டோம் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? சார் நோ. மீன்ஸ் ஜீசஸ் எப்படி ப்ரேயர் பண்றாரு பாருங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக மீன்ஸ் அந்த ராஜ்யத்துல யாரெல்லாம் ஹையர் அஃபீஷியல்ஸா இருக்காங்களோ அத்தனை பேருமே அந்த இடத்துல பிரசன்ட் ஆகணும். ஆமா, ரைட்? பெஸ்ட் ஃபைட்டர்ஸ் அந்த இடத்துக்கு வரணும். பெஸ்ட் ஜெட்ஸ் அந்த இடத்துக்கு வரணும். பெஸ்ட் மிலிட்டரிஸ் அங்க வரணும். பெஸ்ட் காப்ஸ் அங்க வரணும். ஆமாவா இல்லையா? எது பெஸ்டா இருக்கோ அத்தனை பேருமே எங்க வரணும்? என்ன வேர்டு சொன்னார்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப அந்த வேர்டுக்கான மீனிங் என்ன? எதெல்லாம் பெஸ்டா இருக்கோ அத்தனை காரியங்களும் அந்த இடத்துல நிக்கணும். சைனா டேன்னு ஒரு நாள் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இந்த சைனா டேல என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, பெஸ்ட் மிலிட்டரிஸ் அந்த இடத்துல இருக்கும். பெஸ்ட் ஏர் ஃபோர்சஸ் அங்க இருக்கும். பெஸ்ட் காப்ஸ் அங்க இருப்பாங்க. ட்ரூ ஜெட்ஸ் அங்க இருக்கும். ஃபயர் ஃபைட்டர்ஸ் அங்க இருப்பாங்க. அடுத்தது மிலிட்டரிஸ் அங்க இருக்கும். எதெல்லாம் பெஸ்டா இருக்கோ அது எல்லாமே யாருக்கு முன்னாடி இருக்கும்? பிரசிடென்ட்க்கு முன்னாடி நிற்கும். ஏன்? பிகாஸ் தி கிங்டம் கம் மீன்ஸ் பிரசிடென்ட் உடைய கிங்டம்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேருமே அந்த இடத்துல நிக்கணும். இப்போ உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். இண்டிபெண்டன்ஸ் டே ஒன்று வருதா? என்னது அதுக்கு பேரு? சுதந்திர நாள் தானே. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எதெல்லாம் பெஸ்டா காணப்படுதோ அது அத்தனையுமே பிரைம் மினிஸ்டருக்கு முன்பாக இருக்கும். ஈவன் சென்னையில கூட அது செய்வாங்க. சீஃப் மினிஸ்டருக்கு முன்பாக இருக்கணும். மீன்ஸ் வாட்? தி கிங்டம் கம். அந்த நபர் அந்த இடத்துல இருக்கும்போது எல்லா பெஸ்ட் திங்ஸும் அந்த இடத்துல ரீப்ரசன்ட் ஆகணும். அதனால தான் ஜீசஸ் சொல்றார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற எல்லா தேவதூதர்களிலும் உயர்ந்த தேவதூதர்கள் அந்த இடத்துல வந்து நிக்கணும். சிறந்த தேவதூதர்கள் அந்த இடத்துல வந்து நிக்கணும். யாரெல்லாம் எனக்கு உபயோகமா இருப்பாங்களோ அந்த தேவதூதர்கள் வந்து அங்க நிக்கணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ஈவன் நீங்க எப்பெல்லாம் பிரார்த்தனை செய்றீங்களோ உம்முடைய ராஜ்யம் வருவதாக மீன்ஸ் அந்த இடத்துல சிறந்தவர்கள், ரேங்க்ல ஹையரா இருக்கிறவங்க எல்லாரும் அந்த இடத்துல ரீப்ரசன்ட் ஆகணும். இப்போ அவங்க எல்லாரும் அங்க வந்துட்டாங்கன்னா உங்க ப்ராப்ளம் அங்க சால்வ் ஆயிடுமே. ஏன்? பிகாஸ் அங்க வந்து நிக்கிற எல்லாருமே உயர் அதிகாரிகள். ஆமா, ரைட்? ஒன்னும் இல்ல, திடீர்னு உங்க வீட்டுக்கு எம்எல்ஏ வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கார்ப்பரேஷன்ல இருக்கிற எல்லா அதிகாரிகளும் அந்த இடத்துல ரீப்ரசன்ட் ஆகணும். ஆமாவா? இப்போ திடீர்னு எம்எல்ஏ கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பெட்டிஷன் நேரா யார்கிட்ட போகும்? கார்ப்பரேஷன் அதிகாரி கிட்ட. அந்த ஆபீசர்ஸ் கிட்ட போனோம்னா அந்த காரியத்தை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்களா? செய்து கொடுப்பாங்களா மாட்டாங்களா? அப்ப ஜீசஸ் என்ன சொல்றாரு? உம்முடைய ராஜ்யம். அப்ப இறைவனுடைய ராஜ்யம் வரும்போது தலை சிறந்த தேவதூதர்கள் உங்களுக்காக உதவி செய்ய வருவாங்க. இப்ப சொல்லுங்க, யாருக்கெல்லாம் அவருடைய ராஜ்யம் வேணும்? இப்ப சொல்லுங்க, ப்ராஃபட், இந்த நாள் என்னுடைய நாள். இப்பொழுதிலிருந்து தேவனுடைய ராஜ்யம் என் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம், இப்பொழுதிலிருந்து தேவனுடைய ராஜ்யம் என் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். என்னுடைய தொழில்ல கிரியை செய்யட்டும். என் குடும்பத்துல கிரியை செய்யட்டும். நான் செய்கிற வேலையிலே கிரியை செய்வதாக. இப்பொழுதே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Come on, கைகளை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Glory be to God. Glory be to God. Bring it on, prophet. Bring it on. அப்ப அவருடைய ராஜ்யம் வரணும்னா அப்ப எல்லா நபரும் அந்த இடத்துல இருக்கணும்ல. அப்போ கிறிஸ்துவின் ராஜ்யம் வரும்போது எல்லா தேவதூதர்களும் எங்க இருக்கணும்? அதனால தான் தானியேல் ஜெபம் பண்றார். இந்த ராஜ்யத்துல நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம்.
உம்முடைய ராஜ்யத்திலிருந்து நாங்க கிரியை செய்யணும். Yes. உடனே தேவதூதர்கள் வருகிறார்கள். நீங்க தானியேல் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இவ்வளவு நாள் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மாட்டிக்கிட்டு தெரிய வந்த உடனே தானியேல் பிரார்த்தனை செய்றார், உம்முடைய ராஜ்யத்தின் சித்தம் இந்த ஆட்சியில நடக்கணும். தானியேல் இருக்கிறப்ப யார் ஆண்டுகிட்டு இருக்கா? யாரோ ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருக்காங்க. நேபுகாத்நேச்சர். நமக்கு எதுக்கு அந்த தொல்லை? எங்க ப்ராப்ளத்தை பாக்குறீங்களா? நான் கட்டளையிடுறேன், கடவுளுடைய தீர்க்கதரிசியா, Oh yes. உங்க ப்ராப்ளத்துக்கு முன்பாக தேவதூதர்கள் செல்லட்டும். எஸ். ஜெஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுதே இப்பொழுதே என்னுடைய காரியம் என்னுடைய காரியம் முடிவுக்கு வரட்டும். முடிவுக்கு வரட்டும். In Jesus mighty name. In Jesus mighty name. சொல்லுங்க yes. Yes. எஸ். ஓகே. வெளிப்படுத்தல் 12:10 கொடுங்க பார்க்கலாம். இப்ப எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். குற்றம் சாட்டுகிறவன் என்ன செய்யப்பட்டான்? தாழ தள்ளப்பட்டு போனான். இப்போ இந்த இடத்துல அவருடைய ராஜ்யம் வருதாமா? ரைட். நான் ஏற்கனவே வியாழக்கிழமை ஒரு காரியத்தை சொல்லியிருந்தேன். யோபுவை சோதிக்கும்படி பிசாசு என்ன செஞ்சான்? அதிகாரத்தை வாங்கிட்டு போனான். பட் இறைவன் கேட்கிறாரு, நீ ஏன் அவன் மேல கண்ணு வச்ச? மற்றவங்க யார் மேலேயும் நீ என்ன செய்யல? கண்ணு வைக்கல. ஆமா ரைட். உன்னுடைய பார்வையர் யார் மேல பட்டது? யோபுவின் மீது பட்டது. எஸ். பட் இறைவன் கேட்கிறா, அவனை நீ தொடக்கூடாது. ஆனா பிசாசு கேட்கிறான், நான் அவனை தொடணும், அவனை செக் பண்ணணும், எனக்கு பர்மிஷன் வேணும். அதுக்கு இறைவன் சொல்றாரு, ஓகே பர்மிஷன் கிராண்டட். ஆனா அவன் உயிர் மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? புகக்கூடாது. இந்த கன்வர்சேஷன் நடக்குதா? இந்த இடத்துல என்ன செய்யறான்? யோபுவை குற்றம் சாட்டும்படி அந்த இடத்துக்கு வரான். ஜஸ்ட் அவனை அக்யூஸ் பண்ணணும், அவன் இருக்கிற நிலையிலிருந்து அவனை கீழே தள்ளணும். ஈவன் இங்க நிறைய பேருடைய லைஃப்ல ஒரு காரியம் நடக்குது. நீங்க இருந்த நிலையிலிருந்து கீழே தள்ளணும் தான் நிறைய பேருடைய பார்வை இருக்குது. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாருமே தள்ளப்பட்டு போறாங்க. Yes. Bring it on. இன்னைக்கு அவங்க எல்லாருமே கீழே விழுக போறாங்க. Yes, brother. யாருக்காக அந்த குழியை வெட்டினாங்களோ Yes. அதே குழியில அவங்க மீண்டும் போய் விழுக போறாங்க. Yes. Yes. இப்படியும் சொல்லலாம், உங்களுக்காக வெட்டின குழியில அவங்களே போய் படுத்துக்கொள்ள போறாங்க. Oh yes. எப்படியாவது உங்களை கீழே தள்ளணும், உங்க பிசினஸ் டவுன் பண்ணணும், Yes. உங்க குடும்பத்தை குலைக்கணும். ஆனா அந்த இடத்துல ஒரு காரியம் இருக்கு, தேவனுடைய ராஜ்யம். நான் போன சண்டேவே சொல்லியிருந்தேன், இந்த வாரம் நான் எல்லா கோர்ட் கேஸை ஹேண்டில் பண்ண போறேன். Yes. ஈவன் உங்களுடைய கேசஸ், Yes. ப்ராப்ளம்ஸ் Yes. எதுவா இருந்தாலும் இப்பொழுது எல்லாம் வல்ல இறைவனுடைய சக்தியினால Yes. அவைகள் எல்லாம் முடிவுக்கு வருவதாக. Yes. Oh, yes. சொல்லுங்க எஸ். Yes, in the Yes. name of Jesus. Jesus. In the name of Jesus. பட் அந்த இடத்துல என்ன சொல்லுது? குற்றம் சாட்டுறவங்க இருக்கா, குறை சொல்றவங்க இருக்கா, அக்யூஸ் பண்றவங்க இருக்கா, ஏளனமா பேசுறவங்க இருக்கா. Bring it on. உங்களுக்கு இன்னும் டீடைலா சொல்லட்டுமா? CEV கொடுங்க பார்க்கலாம். Then I heard a voice from heaven shout, ஆஹா. our God has shown his saving power, ஓகே. and his kingdom has come. Uh-huh. God's own chosen Uh-huh. one has shown his authority. Okay. Satan accused our people in the presence of God Uh-huh. day and night. ஓகே. Now he has been thrown out. ஓகே. இப்போ யார் நம்மள அக்யூஸ் பண்றா? Satan accused our people. அக்யூஸ்ட்னா என்னது? குற்றம் சுமத்துறது, ஒருத்தனை பழி வாங்கணும்னு நினைக்கிறது, ஒருத்தனை கீழே தள்ளணும்னு நினைக்கிறது. எப்படியாவது அவன் மேல ஒரு அக்யூசேஷனை வச்சு அவன் அந்த இடத்துல இருந்து முடிச்சிடணும். இப்போ இந்த வேலையை யார் பார்க்கறா? Again, 1 2 3 go. Again. Satan accused our people Satan accused our people in the presence of God. யார் முன்னாடி? In the presence of God. இறைவனுடைய சமூகத்துக்கு முன்பாக போய் இரவும் பகலும் உங்களுக்காக அவன் வாதாடிக்கிட்டு இருக்கான். உங்க கேஸ் ஜெயிக்க கூடாது, நீங்க நல்லா வாழக்கூடாது, நீங்க முன்னேறக்கூடாது, நீங்க ஜெயிச்சிடக்கூடாது. ஹே, நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க நல்லா கவனிங்க. திடீர்னு நீங்க பகல்ல எங்கேயாவது போவீங்க, உங்களை அறியாமையே திடீர்னு ஒரு ட்ரக் உங்களுக்கு முன்பாக வரும். நீங்க நல்லா தான் தெளிவா தான் பார்த்துட்டு ஓட்டிட்டு போவீங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு லாரி எதிர்க்க வரும். அது யார் முன்னாடி தெரியுமா வரும்? நம்ம முன்னாடி தான் வந்து அப்படியே வளைச்சிட்டு போகும். பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு நடந்திருக்கோ இல்லையோ, எனக்கு நடந்திருக்கு. பட் நான் அதை பார்த்து பயப்படுறது இல்லை. ஏன்? என்னை பத்தி யாரோ ஒருத்தர் டே அண்ட் நைட் என்னை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. Yes. யாரோ ஒருத்தர் என்னை பத்தி
குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, குற்றம் சாத்திக்கிட்டே இருக்காங்க. Yes, yes, பட் yes, நான் yes. அதுக்கு பயப்படல. Oh yes. யாரெல்லாம் சொல்றது நான் அதுக்கு பயப்படல. இவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழக்கூடாது. டே அண்ட் நைட் இவங்க ஃபைனான்சியலா முன்னேறக்கூடாது. இவன் வீடு கட்டக்கூடாது, இவன் பையன் படிக்கக்கூடாது, இவன் மக படிக்கக்கூடாது, இவன் மக எங்கேயாவது ஓடிடணும், இவங்க குடும்பம் வாழக்கூடாது. எப்போ? டே அண்ட் நைட். இவனுக்குள்ள வியாதி வரணும். நீங்க டாக்டர்கிட்ட போய் பாருங்க, டாக்டர் சொல்லுவாங்க எல்லா ரிப்போர்ட்ஸுமே எப்படி தான் இருக்கு, கிளியரா இருக்கு, இங்க ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை. பட் நீங்க சொல்லுவீங்க டாக்டர் வலி தாங்க என்னால முடியல. டாக்டர் சொல்லுவாரா நோ மேடம் உங்க ரிப்போர்ட் எல்லாமே நார்மலா தான் இருக்கு, நீங்க அட்மிட் ஆக தேவையில்லை. சரி நீங்க வலிக்குதுன்னு சொல்றீங்களே, அதனால நான் என்ன செய்யறேன் மெடிசன் எழுதி. பட் உங்களை பத்தி இப்ப யார் டே அண்ட் நைட் பேசிட்டு இருக்கிறது? யாரோ ஒருத்தன் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். யாரோ ஒருத்தன் உங்களை பத்தி இரவும் பகலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். யாரோ ஒருத்தன் உங்களை பத்தி இரவும் பகலும் தவறா பேசிக்கிட்டு இருக்கான். Yes. சொல்லுங்க இப்பொழுது முடிவு வருவதாக. இப்பொழுது முடிவு வருவதாக. Bring it on. ஒரு நாள் ஒரு குடும்பம் என்கிட்ட வந்துச்சு. அவங்க சொல்றாங்க ப்ராஃபட் என் பிள்ளைங்க ரெண்டு பேருமே நல்லா படிக்கிறவங்க, ஆனா ஸ்கூலுக்கு போனா படிக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டில் வந்தா படிக்கிறாங்க, எல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்க, வீட்டிலே டெஸ்ட் எழுதுவாங்க இல்லையா, ஹோம் டெஸ்ட் அதுவும் எழுதுறாங்க, நானும் பார்க்குறேன் எல்லாம் நல்லா போகுது. ஆனா ஸ்கூலுக்கு போனா என்ன இல்லை, மெமரி பாவா மீன்ஸ் வாட். யாரோ ஒருத்தன் இவன் என்ன செய்யறான் முன்னேற விடாம. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஸ்கூல்ல இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, இப்பெல்லாம் கிரேட்ஸ் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம படிக்கிறப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், ஞாபகம் இருக்கா? ஃபெயில் ஆனால் ரெட் கலரில் கீழே டேஷ் போட்டுருவாங்க ஃபெயிலுன்னு. இல்லைனா ரெட் பேனாவில் நம்ம மார்க் எழுதிடுவாங்க 34, 33ன்னு. ஆமாம் தானே? அப்போல்லாம் 100க்கு 35 தானே. இப்போ எவ்வளோ போடுறாங்கன்னு தெரியல. ஆனால் இதை வீட்டில் போய் பாருங்கள், டியூஷனில் போய் நமக்கு டியூஷன் வேறு ஒன்று வைப்பாங்க. அந்த டியூஷனில் போனால் நம்ம தான் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு, ஆனால் ஸ்கூலில் மாத்திரம் கிடையாது. யாரோ ஒருத்தன் நம்மளை பற்றி என்ன செய்கிறான், அக்யூசிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். Yes. இந்த ராத்திரி உங்க பிள்ளைகளுக்கு கல்விமானின் ஞானம் வரட்டும். Oh yes. உங்க பிள்ளைங்க கல்வியில சிறந்து விளங்கும்படியா நான் பிரார்த்தனை செய்கிறேன். Yes. Yes. இப்பொழுதே நான் வேண்டிக் கொள்கிறேன். Oh yes. அன்னைக்கு ஒரே ஒரு பிரேயர் தான் அந்த ஃபேமிலிக்கு. இறைவனே இந்த பிள்ளைங்க இப்பொழுதுல இருந்து உம்முடைய பிள்ளைங்க, இவங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற எல்லா குறை சொல்லும் நிபச்சொல்லும் இப்பொழுதே முடிவுக்கு வரட்டும். அவ்வளவுதான். அடுத்த ஆஃப் இயர்லி வருது, நல்ல மார்க் எடுத்துன்னு நியூ இயருக்கு வராங்க. ப்ராப்பர்ட் என் பசங்களாம் நல்லா எழுதியிருக்காங்களாம். அப்படியா? நல்லா எழுதுனீங்களாடா? ஒன்றும் விடாமல் எழுதிட்டேன், ஆனால் இங்கிலீஷில் ஒரே ஒரு பேராகிராஃப் தான் நான் விட்டேன். பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம். அது 5 மார்க் ப்ராஃபட். சரி வீடு பார்த்துக்கலாம், 5 மார்க் தானே. இப்போ விட்டா அடுத்ததுல பப்ளிக்ல என்ன செய்யலாம்? தட்ஸ் இட். நாம நினைக்கிறோம் நாம முன்னேறணும்னு, ஆனா நமக்கு பின்னாடி ஒருத்தன் நினைக்கிறான் நம்ம முன்னேறக்கூடாதுன்னு. அதுவும் எப்படி நினைக்கிறான்? டே அண்ட் அகைன் கொடுங்க பார்க்கலாம் மீடியா டீம். Satan accused our people. யாரு our peopleனா யாரு? நாம தான், நம்ம குடும்பம் தான். ஈவினிங் நல்லா கவனிங்க, உங்க ஹஸ்பண்ட் வீட்டில் உங்ககிட்ட நல்ல ஐடியா சொல்லுவாங்க, இந்த மாதிரி செய்யலாம், இப்படிலாம் நம்ம உயரலாம், இந்த ப்ராஜெக்ட் நமக்கு வந்திருக்குன்னு. பட் அடுத்த நாள் பாருங்க ஃபுல்லா பிளாங்க் ஆயிருப்பாரு. நெக்ஸ்ட் டே ஏதாவது ஒரு ஃபைட் வந்து நீங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுவீங்க. ஏன்? யாரோ ஒருத்தன் உங்களுக்காக என்ன செய்யறான்? டே அண்ட் நைட் வேண்டிக்கிட்டே இருக்கான். ஆனா பைபிள் சொல்லுது நான் அவனை கீழே தள்ளுறேன். அந்த வசனம் கொடுங்க பார்க்கலாம். கம் ஆன். Satan accused our people in the presence of God day and night. Day and night. Okay. Now he has been thrown out. Now he has been thrown out. அப்ப அவனை கீழே தள்ளிட்டாரா? கீழே விழுந்துட்டானா? அப்ப உங்க ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே முடிவுரை எழுதியாச்சு. இன்னைக்கு காட் உங்களுக்கு விரோதமா எழும்பின அத்தனை பேரையுமே கீழே தள்ள போறாரு. Oh yes. சொல்லுங்க out. Out. Bring it on. Again தரீங்களா? Then I heard a timed voice in heaven proclaiming, now salvation and power are set in place. Now salvation and power are set in place. And the kingdom reign our God and the ruling authority of his anointed one. The kingdom reign of our God and the ruling authority of his anointed one are established for the accuser of our brothers and sisters. யாருக்கு? Brothers and sisters. அப்ப உங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தான் பொருந்தும். Okay. Who relentlessly accused them day and night before our God.
has now been defeated. has now been. Defeated. அப்ப இப்போ அவன் முறியடிக்கப்பட்டான்ல. Yes. Okay, cast out. Cast out once and for all. இப்போ அவனை துரத்தணும்னா இதுக்கப்புறம் அவன் இனி என்ன செய்யக்கூடாது. இப்போ அவனை முடிவுரை கொடுத்தோம்னா இனி அவனுக்கு மீண்டும் நம்ம வீட்டுல இடம் இல்ல, உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். இப்போ அவனுக்கு முடிவுரை எழுதணும்னா மீண்டும் அவன் நம்மளுடைய வாழ்க்கையில திரும்ப, இப்போ அவனை நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னா மீண்டும் அவனை நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்துப்போமா? சொல்லுங்க. இப்பொழுது எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், சொல்லுங்க, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய நிதி நிலைமை, விரோதமாய் பேசப்பட்ட கிரியை செய்த எல்லா தீய ஆவிகளும் சொல்லுங்க இப்பொழுதே முறியடிக்கப்படுவதாக. சொல்லுங்க அவுட். இன்னைக்கு something நடக்க போகுது. எங்க கொடுங்க பார்க்கலாம். Then I hear a timed voice in the heaven, proclaiming, now salvation and power are set in place, and the kingdom region of our God and the ruling authority of his anointed one are established. For the accuser of our brothers and sisters, who relentlessly accused them day and night before our God, has now been defeated, cast out once for all. எனக்கு தெரிஞ்சிடுச்சு, என்னை பத்தி பேசினவனுக்கு இன்னைக்கு முடிவுறன். என் கூடயே வேலை செஞ்சுக்கிட்டு என்னை பத்தியே தவறா போட்டுக்கிட்டு அவன் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போறான். நான் எங்க இருக்கேன்? இன்னைக்கு அவனுக்கு முடிவுரை எழுத போறேன். என்னையே குற்றம் சாட்டிட்டு அவருக்கு ப்ரமோஷனா நான் எங்க இருக்கேன்? சொல்லுங்க. இப்பொழுதிலிருந்து தேவனுடைய ராஜ்யம் எனக்கு சாதகமாக கிரியை செய்வதாக. சொல்லுங்க. yes I receive it. உங்க வாழ்க்கை தரம் உயராம இருக்கிறதுக்கு யாரெல்லாம் விரோதமா எழும்பி இருக்காங்களோ இன்னைக்கு அவங்க முறியடிக்கப்படட்டும். இந்த ராத்திரி அவங்க முறியடிக்கப்படட்டும். எல்லாம் வல்ல இறைவனுடைய இறை செயல் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். சொல்லுங்க. எஸ், நான் இதை நம்புறேன். இப்பொழுதிலிருந்து என் வாழ்க்கை முன்னேறி செல்கிறது. சொல்லுங்க. I receive it. என் இறைவன் ஒரு நீதிபதி. இன்னைக்கு அந்த நீதிபதியை உங்க கேஸுக்கு நான் அனுப்புறேன். உங்க ப்ராப்ளத்துக்கு அனுப்புறேன். அவர் தீமைக்கு என்ன செய்வாரா? அவருடைய கோபத்தை காட்டுவார். அவன் என்ன செய்யறான்? டே அண்ட் நைட் எனக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா, என் பிசினஸ்க்கு விரோதமா, என் வேலைக்கு விரோதமா குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கான். ஆனா இவரு என் நேரமும் தீமை எங்கெல்லாம் என்ன சூழுதோ கடவுள் அங்கெல்லாம் வந்து அதுக்கு கோபத்தை காட்டுறார். பிசாசு எழும்பி வரும்போது அவருடைய கோப முகம் அந்த இடத்துல வெளிப்படுகிறது. அவன் பயந்து ஓடுகிறான், அவன் வீழ்த்தப்படுகிறான். நான் இப்பொழுதிலிருந்து உயர்த்தப்பட போகிறேன். அப்ப நான் இப்பொழுதிலிருந்து என் வாழ்க்கை மாறுதா இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். இப்போ உங்க ப்ராப்ளம் எங்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. இப்ப நம்ம வாசிச்சோம், இறைவன் ஒரு நல்ல நீதிபதி. நமக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுவதற்கு முன்பாக அவருடைய கோபம் வெளிப்படும். உங்க ப்ராப்ளத்தை இறைவன் நியாயம் தீர்க்கிறார். உங்களுக்காக அவர் வாதாடி கொண்டிருக்கிறார். உங்கள் தீமையின் காரியம் முடிந்தது. இவன் நீங்க எங்க இருந்து பார்த்துருந்தாலும் நீங்களும் செய்யலாம். ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி எதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கு எல்லாம் கொண்டு வாங்க. அந்த பிரச்சனை, அந்த பெரிய குற்றம் சாட்டுதல், உங்களுக்கு விரோதமாய் பேசுனது, இவன் நம்மளால போய் தண்டிக்க முடியாது இல்ல, நம்ம போய் நியாயம் கேட்க முடியாது இல்ல. ஆனா ஏன் இறைவன் நல்ல நீதிபதிய நம்மளுடைய தீமைக்காக அவர் என் நேரமும் அவர் கோபத்தை வெளிப்படுத்துகிறார். அவருடைய கோபம் அங்கே வெளிப்படுகிறது. என் ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு, சாட்சி உண்டாகிறத நான் பார்க்கிறேன். It is done. ஈவன் இந்த வாரத்துல யாருடைய கேஸ் எல்லாம் கோர்ட்ல ஹியரிங் வருதோ as a prophet நான் டிக்ரீ பண்றேன். Oh yes. இந்த மாதமே அவைகள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும். Yes. Prophet next month ஹியரிங் இருக்கு. அடுத்த மாசத்தோட அது எல்லாமே முடிவுக்கு வரட்டும். Yes. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன். Oh yes. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன். Oh yes. சிறந்த தேவதூதர்கள் உங்களுக்கு உதவி செய்யட்டும். Yes, I in Jesus mighty name. Oh yes. It is done. சில நேரத்துல நம்மளுடைய பணங்கள்லாம் போய் சிக்கி கொண்டிருக்கும். யாராவது ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கும். குடுன்னா என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஈவன் ஜுவல்ஸ் அதுவும் மாட்டிக்கிட்டு இருக்கும். குடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நம்மளும் கேட்டு 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 சீப்போன் ஆயிடும், வெறுத்துரும். ஆமா ரைட். இன்னைக்கு அந்த ஜுவல்ஸ் எல்லாம் மீண்டும் நம்ம கிட்ட மீட்டு எடுக்கலாமா? பணம், சக்தி வாய்ந்த ஏஞ்சல்ஸ், ஃபர்ஸ்ட் ரேங்க் ஏஞ்சல்ஸ். ஓ எஸ். தேவனுடைய ராஜ்யத்தின் தேவதூதர்களே, கைகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஈவன் நீங்க ஆன்லைன்ல எங்க இருந்து தூக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கும் தான். ஓகே. அடுத்தது
இந்த அடமான சீட்டுன்னு ஒன்று இருக்கும். நகை எடுத்துட்டு போய் கொடுத்தா ஒரு சீட்டு கொடுப்பாங்களே. சில நேரத்தில் சொல்லுவாங்க, இந்த மாதம் நீங்கள் எடுக்கலைன்னா உங்கள் நகை எங்கே போயிடும், ஆக்ஷனுக்கு வந்துடும். அடுத்த ஐபிஎல் ஏன மாதிரி நம்ம நகையை வாங்க வேண்டியது தான். ஆமா ரைட்? உங்கள் நகை அடமானத்தில் இருந்தால் இந்த பிரார்த்தனை நான் உங்களுக்காக ஏறெடுக்கிறேன். Oh yes. நான் நம்புறேன் எல்லாம் உள்ள இறைவனுடைய சக்தியை அபரிவிதம் இப்பொழுதே உங்களை தொடட்டும். Oh yes, I receive. உங்க நகைகள் எங்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதோ, Yes. எங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, Yes. இப்பொழுதே இறைவனின் தேவதூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்களாக. Oh yes, I receive. அந்த பணங்கள் விடுவிக்கப்படட்டும். Yes, I receive. அதற்கான பொருளாதாரம் இப்பொழுதே விடுவிக்கப்படட்டும். Oh yes. இப்பொழுதே God ரிலீஸ் பண்ணட்டும் இயேசுவின் நாமத்திலே. Yes. Receive. I receive. நான் பிரார்த்தனை செய்கிறேன், இது எல்லாமே இந்த மாதத்துல முடிவுக்கு வரட்டும். Oh yes, I receive. ஈவன் உங்களுடைய சீட்டுகள் எங்க இருந்தாலும் Yes. நான் பிரார்த்தனை செய்கிறேன், முடிவுக்கு வரட்டும். Oh yes. சொல்லுங்க, இறைவனே, இறைவனே, நீர் எனக்கு கொடுத்த எல்லா தங்கங்களையும் நீர் எனக்கு கொடுத்த எல்லா தங்கங்களையும் மீட்டெடுப்பதற்கு மீட்டெடுத்து ஒரு வாய்ப்பையும் ஒரு வாய்ப்பை சந்தர்ப்பத்தையும் ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுதே இப்பொழுதே ஏற்படுத்துவீராக. ஏற்படுத்துவீராக. எல்லா தங்கங்களும் எல்லா தங்கங்களும் நிலங்களும் மீட்டெடுக்க இப்பொழுதே எனக்கு அனுக்கிரகம் செய்வீராக. அனுக்கிரகம் செய்வீராக. Bring it on. உங்க இதயத்துக்கிட்ட சொல்லுங்க, இந்த மாதம் இந்த மாதம் நம்ம எல்லாத்தையும் மீட்டெடுக்க போறோம். எல்லாத்தையும் மீட்டு. சில பேர் நிலத்தை வச்சிருப்பீங்க, சில பேர் நிலத்தை வச்சிருப்பீங்க அடமானத்துக்கு. சில நேரத்தில் பைக்கு, சில நேரத்தில் கார், சில நேரத்தில் உங்களுடைய விலை உயர்ந்த ஜுவல்ஸ். சொல்லுங்க, இப்பொழுதே இறைவனே, இறைவனே, எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். In Jesus mighty name. In Jesus mighty name. Come on, கைகளை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. பார்க்கலாம். Glory be to God. Glory be to God. Glory be to God. Bring it on. Bring it on. Bring it on. இவன் நீங்க எங்க இருந்து பார்த்துருந்தாலும் நீங்க சாட்சியோட வர்றதை நான் பார்க்குறேன். ஜஸ்ட் கைகளை மேலே உயர்த்துங்க. உங்க கோர்ட் கேஸ், உங்க ஃபேமிலியில ப்ராப்ளம்ஸ், நம்ம இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடுவோம். இந்த ப்ராப்ளம் இனி என்னுடைய லைஃப்ல இல்ல. கம் ஆன், வானத்திற்கோ இறைவனே, இறைவனே, இந்த நாளை எனக்கென்று ஏற்படுத்தினதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு விரோதமாய் எழும்பின எல்லா நாவுகளும் இப்பொழுதே உம்முடைய அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுவதாக. என் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பின எல்லா நாவுகளும் சுட்டெரிக்கப்படுவதாக. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பின ஒவ்வொரு நாவுகளும் இப்பொழுதே சுட்டெரிக்கப்படுவதாக. It is done. Come on, கைகளை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Thank you for watching. Thank you for connecting with us. I bless you all. I love you all, soldiers of Christ. God is moving now. Prophetic heroes, prophetic heroines, and prophetic kids. And shalom.